வணக்கம். என்னுடைய பேர் ஜெகநாதன். நான் என்னுடைய முதலாளி. ஆனால் நான் வந்திருக்கிறது என்னுடைய வெளிவரத்துக்கு முதலாளி பயணத்துக்கு நான் வந்தது வசந்தநாதன் ஜெகநாதன். நான் ஒரு ஆசிரியர். நான் வெளிவடக்கு சார்பாக என்னுடைய முதலாளி. ஆனால் நான் பேசக்கூடிய விஷயம் வெளிவடக்கு வெளி சுமந்து 35 வருடம் 36வது வருடத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மையட்டியில் போராடினோம், இப்போ மையட்டியில் போராடி கொண்டிருக்கிறோம், நலாலியில் போராடணும், மசாலான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 36 வருடங்கள் அகதிகளாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த வழிவடக்கு என்பது 2 காரணங்களை இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உறுதிக்காணிகள் 2500 ஏக்கர் உறுதிக்காணிகள் இந்த வழிவடக்கில் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் 400 ஏக்கர் புறமாக அரச காணி இருக்கிறது. அதில் பிரதான இராணுவ முகாமும் விமானப்படைத்துறையில் இருக்கும், விமானத்தளமும் ஆசிரியர் கலாசாலை இருக்கு, ஒரு சிவில் பாடசாலை இருக்கு. இது அரச காணியாக பிரதேச செயலகத்தால் குறிப்பிடப்படுகிறது. ஏனி அனைத்துமே உறுதிக்காணிகள். இந்த உறுதிக்காணிகளில் இப்பொழுது அங்கே சிறிய சிறிய ஒரு சில முகாம்களை வைத்து ஏராளமான ஏக்கரை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். வைத்திருப்பது மட்டுமல்லாமல் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்ற பெயரில் எங்களுடைய வீடுகளை வழிபாட்டு தலங்களை இடித்து அழித்து அதற்கு மேலே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகுந்த வலியை தருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விமான நிலைய விஸ்தரிப்பு என்ற ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு இந்த விமான நிலையத்தை விஸ்தரிப்புக்கான ஓடுபாடு 2400 மீட்டர் நீளமான ஓடுபாதை இருக்கும். இதில் 1300 மீட்டர் நீளமான ஓடுபாதையில் தான் இப்பொழுது விமானம் வந்து இறங்குகிறது. இது சர்வதேச விமான நிலையம் என்ற போர்வையில் இந்தியாவில் இருந்து இப்பொழுது ஒரு ஃபிளைட் தான் ஓடுது. 2 ஓடினது. திருச்சியில இருந்து ஓடினது, சென்னையில இருந்து. இப்ப திருச்சியில இருந்து வாயில சென்னையில இருந்து வருது. அந்த 80 பேர் ஏறக்கூடிய விமானத்துல 25 பேர் அப்படி வந்தார்கள். இப்பொழுது ஒரு தடவை விமானம் லேண்ட் பண்ணதுக்கு 6 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். இப்பொழுது சென்னையில் இருந்து மட்டும் ஒரு விமானம் வரும். ஆகவே சர்வதேச விமான நிலையம் என்ற பேரில அதை வச்சுக்கொண்டு அதை சுற்றி ஏராளமான இடங்களை கையகப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். அதை தாங்கள் பிடிக்க வேண்டும் என்று விததி பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இராணுவத்தினுடைய பாதுகாப்பு தேவைக்காக 1600 ஏக்கர் வேண்டும் என்றும் விமான நிலையத்துக்கு 700 ஏக்கர் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒருபோதும் எங்களுடைய உறுதிக்காணிகளை பிடிப்பதற்கு ஜனாதிபதி கூட பிடிக்கலாம். அவை இராணுவம் எழுந்தமானமாக இந்த தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்ப நான் பலாரி வீதிக்கு கிழக்கு பக்கம் பார்த்தோம்னு சொன்னார். ஜனாதிபதியாக வந்திருக்கிற முதலாவது டிசிசி மீட்டிங்ல ஜனாதிபதி உடனடியாக சொன்ன விஷயம் ரோடு கிழக்கு பகுதியை விட சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கு அதுல 2 சிறிய முகாம்கள் இருக்கிறது. 350 ஏக்கர் மேற்பட்ட காணிகள் இன்னும் அங்கு விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்தபோது 344 ஏக்கர் விட்ட பகுதிக்கு செல்வதற்கு பிரதான வீதிகள் கூட விடுவிக்கப்படவில்லை. அங்கே விடுவிக்கப்பட்ட பகுதியில ஒரு இராணுவ முகாம் இருக்கிறது, லைட் இன்ஃபென்ட்ரி என்று சொல்லி. அதை விட பலாரி ராஜேஸ்வரி அம்மன் கோயில் 500 வருடங்களுக்கு மேற்பட்ட அந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கிற கராச்சி அங்கு விடுவிக்கப்படாமல் விட்ட பகுதியில் இருக்கு. அதே போல விமான நிலையத்துக்கு தெற்கு பகுதியில வசாவளா, குடும்பசக்தி, கட்டுவர் என்று சொல்லி ஏராளமான கிராமங்களை சேர்ந்த ஒரு 500-600 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி அங்கே ஆகக்கூடிய ஒரே ஒரு ஆட்மறை தளம் மட்டும் இருக்கிறது. அந்த வசாவளான் இப்ப ராணுவம் கட்டுகிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னும் அந்த ஆட்மறை தளத்தை தவிர அந்த வசாவளான் சந்தையிலிருந்து தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு செல்கின்ற பிரதான வீதி விடுவிக்கப்படவில்லை. அந்த வீதிக்கு தெற்கு பகுதி அங்கு விடுவிக்கப்படாமல் அந்த இப்போது விடுவிப்பதற்காக ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்ட பகுதியில சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துடைய ராணுவ பண்ணை என்று இப்பொழுது பலகையாரை அடிச்சு அங்க அவர்கள் அதை விடுவதற்கு வீடு விட்டாச்சு, ராணுவம் எடுத்தாச்சு. சிவில் பாதுகாப்பு திணைக்களம் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். நாங்கள் ஒண்ணுமே கேட்கல. எங்களோட இடத்துல போய் நாங்கள் இன்றைக்கு வறுமையோட வாழறோம். எங்களுக்கு தொழில் இல்லை, இருக்க இடம் இல்லை, நாங்கள் இதை கேட்கிறோம். இதே போல பார்த்தா மயிலட்டியில போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மயிலட்டியில சுமார்ந்த பங்களா அது 150க்கு மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த ஒரு காணி அடாத்தாக பிடிச்சு அங்க கொமாண்ட பங்களா அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற அந்த பங்களா உண்மையில ராணுவ தளபதிகள் இந்த ஜனாதிபதி கூட அவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அவ்வளவு சொகுசாக வாழ்கிற அவருக்கு சப்பாத்தை கலட்டி அவரை காலை துடைச்சு அவருக்கு சப்பாத்தை போடும் அளவுக்கு அவர்கள் மிக சொகுசாக வாழ்கிறார்களே தவிர ஆராய்ச்சிக்காக இல்லை, அவர்கள் ஆத்தலாக வாழ்வதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எங்களுடைய வீடுகள்
இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல இந்த மயிலட்டியில கலைமகள் பாடசாலையா இருக்கலாம், பல ஏக்கர் காணிகள் இன்னும் ஒரு சில ராணுவ முகாம்களை சாட்டாக வைத்துக் கொண்டு இவர்கள் வைத்திருக்கிறார். இதுதான் உண்மையான விஷயம். ஆகவே நாங்கள் கேட்கிற விஷயம் என்னென்றால், ராணுவ தளங்களை நீங்கள் படிப்படியாக அகற்றுங்கள். நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிறது படிப்படியாக உதவும் என்று. நாங்கள் இப்பொழுது நேரே கேட்கிறோம், நீங்கள் ராணுவ தளங்களை படிப்படியாக அகற்றுங்கள். முதல் எங்களுடைய காணிகளில் எங்களை இருக்கணும், ராணுவ தளங்கள் இருக்கட்டும், எங்களுடைய இடங்கள்ல உறுதி காணிகளை நீங்க இருக்க விடுங்கள். நாங்கள் படிப்படியாக நீங்கள் ராணுவ தளங்களை அகற்றணும். சிறிய சிறிய முகாம்கள் இருக்கும். இதே போல பிரதானமான பிரச்சனை பலாலி ராணுவ வைத்தியசாலை என்று சொல்லி இந்த மசாவலான் பாடசாலைக்கு அருகில அடாத்தாக 7 பேருடைய காணியில ஒரு வைத்தியசாலையை பார்ப்பார் என்று கட்டப்படுகிறது. முதலில் அரசாங்கத்தில் கட்டப்பட்ட அந்த வைத்தியசாலை இப்பொழுது நிறைவு பெறுகின்ற ஒரு தருவாய்க்கு வந்திருக்கிறது. 29 ஏக்கர் விடமாட்டம் என்று பிரதி பாதுகாப்பு வச்சு சொல்றார். ஏற்க முடியாது. நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், சரி வைத்தியசாலை பிரச்சனையை சட்ட ரீதியாக பார்த்துக் கொள்வோம். நீங்க அதற்கு முதல் இந்த வைத்தியசாலைக்கு தெற்கால இருக்கிற மானம்பராக்குள்ளையா அதை சுற்றி 7 வன்னியர் கோயில் சொல்லி 7 கோயில்கள் கொண்ட பகுதி, அதில் எந்த ராணுவ தளமும் இல்லாமல் இந்த வைத்தியசாலையை சாட்டா வைத்து 29 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி விடுவிக்கக்கூடிய காணி எம்மோடி என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சால விடுவிக்க கிளியர் பண்ணப்பட்ட பகுதி விடுவிக்காம வச்சிருக்கிறார். அதே போல பலாலி வீதிக்கு கிழக்கு பகுதி விவசாயம் செய்வதற்காக அந்த பகுதி எப்போ விடுவதற்காக கதைக்கப்பட்ட விஷயம் ஜனாதிபதி இருக்கிறார். ஆகவே இந்த ராணுவ தளத்துல பிரதான பலாலி ராணுவ தளமும் அதுக்கு பக்கத்தில் இருக்க விமான தளமும் இந்த பலாலி சித்திரையார் பாடசாலை பலாலி ஆசிரியர் கலாசாலை உட்பட்ட அந்த 400 ஏக்கர் உண்மை போதுமானது இவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். ஆனால் இப்பொழுது தென்பகுதியில் என்ன சொல்லுகிறார்கள், ராணுவத்தின் தேவைக்காக இவர்களை காணி கொடுக்க மாட்டேன் என்று இந்த வரிவடக்கு மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி தென்பகுதி மக்கள் குழப்பமாக இருக்கிறார்கள். நாங்கள் அவரிடம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம், இந்த நாட்டில் நாங்கள் சம உரிமையோடு எங்களுடைய உறுதி காணிகளிலே வாழ்வதற்கு விவசாயம் செய்வதற்கு எங்களுடைய மக்கள் இந்த மயிலட்டி பகுதிகளில் கையெட்டி பகுதிகளில் நிரந்தரமாக குடியேறி கடற்தொழில் செய்கிறதுக்கும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். இதை நாங்கள் ஆசைப்படுகிறோமே தவிர நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கோ யாருக்கோ விரோதமாக நாங்கள் இந்த போராட்டங்களை செய்யவில்லை. இதுதான் உண்மையான நிலைமையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை விட 2010ஆம் ஆண்டு பிறகு காணிக்கமாத ஆலயம், செபஸ்தியார் ஆலயம், அதே போல வரசித்தி விநாயகர் மயிலட்டியில் இருக்கிற ஆலயம், விநாயகர் ஆலயம், அதே போல 16 பலாலி ரோட்டு கிழக்கால இருக்கிற மேற்கால இருக்கிற ஆலயம் உட்பட 21 ஆலயங்கள் யுத்தத்துக்கு பிறகு இடித்து அழிக்கப்பட்டு அந்த இடங்கள்ல விவசாயம் ராணுவ பண்ணை அமைக்கப்பட்டு கொண்டது. இதை நாங்கள் மிக வேதனையோடு பார்க்கிறோம். அதில் 5 பாடசாலைகள் இடித்தளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய எங்களுடைய வீடுகளை இடித்து அத்திவாரங்களை கிளறி கொண்டே கடற்கரையில கொண்டு இன்றைக்கு இவர்கள் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் என்ற பேரில் அங்கு மிக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பாதுகாப்புக்காக இந்த இடங்களை வைத்திருக்கவில்லை. இவர்கள் தாங்கள் சொகுசாக வாழ்வதற்காகவே இந்த காணிகளை வைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம், இந்த வரிவடக்கு மக்கள் தாங்கள் உங்களுக்குத்தான் அதிகளவான பேர் விரும்பி வாக்களித்தவர்கள், உங்களை நம்பினவர்கள், இந்த மக்களுடைய காணி மக்களுக்கு தான் என்று சொன்ன அந்த ஜனாதிபதியை நம்பித்தான் இந்த மக்கள் வாக்களித்திருந்தவர்கள். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். விபம் ரட்நாயக்க சார் அவர்களுக்கு அமைச்சருக்கு இந்த விஷயங்கள் நன்றாக தெரியும். அதே போல தர்ஷன கெட்டியாராஜி, மகேஷ் சேனாநாயக்கர் போன்ற ராணுவ தளபதிகள் இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து ஜனாதிபதி நேரடி இந்த பகுதிகளை என்ன விஷயம் நடக்கிறது என்ற விஷயங்களை நேரடியாக ஆராய்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வழிவடக்கில செம்மண் பூமி, இது காடு இல்லை, இந்த பகுதியை ஒரு வனாந்தரமாக ஒரு காடாக காட்சிப்படுத்தி வர்றவர்களுக்கு இந்த செய்திகளை மூடி மறைத்து இந்த பகுதியை அடாப்டாக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த இடங்களை விட்டு தர வேண்டும் என்று இந்த இடத்தை